ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ஒரு சுவையான அதிரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அதிரசம் செய்ய நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம வாழைப்பழம் கருத்தாலே தூக்கி போடுவோம், இனி தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 2 வாழைப்பழத்தையும் இட்லி பாத்திரத்தில் 5 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு பழம் இருந்தாலும் அதையும் இதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பழத்தை பயன்படுத்தினா இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனி இனிப்புக்காக நான் 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இனி 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா பிசைஞ்செடுக்க முடியும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெல்லத்தோட துண்டு எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இனி இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா 10 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்போ இதுக்கு கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி செய்யலாம். இதில் இடையில சர்க்கரை துண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இனி இதை பொரிச்செடுக்க எண்ணெயை நம்ம சூடு பண்ணலாம். தீயை எண்ணெய் சூடாகும் வரை ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இனி ஒவ்வொரு உருளையாக எடுத்து நம்ம வடை தட்டியது மாதிரி தட்டி எண்ணெயில் இட்டு பொரிக்கலாம். அதுக்காக உருளை ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸ் உருளையாக எடுக்கணும். நம்ம வெறுமையாக கையில் அதை தொடும்போது நல்லா கையில் ஒட்டும். அதனால் உங்ககிட்ட ஆயில் நெய் இருந்துன்னா கையில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணியில் கையை தொட்டுட்டு ஒவ்வொரு உருளையாக இந்த மாதிரி எடுத்து அதிரசத்துக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. அழுத்தி பண்ண வேணாம், ரொம்ப சாஃப்டாக பண்ணால் போதும். ஆயில் நல்லா சூடாச்சு. இந்த அளவு சூடானதுமே இதில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்செடுக்கலாம். இனி இது பொரிக்கும்போது மீயை ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைப்பழம் இதில் அதிகமாக யூஸ் பண்ணதுனால சீக்கிரமாக கருக வாய்ப்பு இருக்குது. உள்ளெல்லாம் ரொம்ப நல்லா வெந்து வரணும். அதனால தான் நம்ம மீடியத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இனி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுமே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு பக்கமாக கருகாமல் இருக்கும். இதே மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவு செவந்தா போதும், இதுக்கு மேலே இதை செவக்க விடண்டா, அப்போ கருகு. இந்த அளவு செவந்ததுமே ஒவ்வொன்றா நம்ம வெளியே எடுக்கலாம். சுவையான அதிரச வடை ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது சூடாக சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் தெரியுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி நான் போடணுன்னா அதையும் மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுதேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.